ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செவந்தி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்கின் ஒயிட்டனிங் பீட்ரூட் ஃபேஸ் க்ரீம் தான் இன்றைக்கி ரெடி பண்ணி காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியண்ட்டை நான் எடுத்திருக்கேன், அதோட ஹெல்த் பெனிஃபிட்டை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிட்டு. ஃபஸ்ட்டாக நான் எடுத்துக்கிட்டதே பீட்ரூட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்டு நிறையவே இருக்குது. நம்மளுடைய ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணக்கூடிய தன்மை நிறையவே இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீட்ரூட்டில். அதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். செகண்டாக எடுத்துக்கிட்டது ஆலோவேரா ஜெல்லு. இது நம்மளுடைய ஃபேஸில் உள்ள ரிங்கிள்ஸை சரி செய்வதற்கும், நம்மளுடைய ஸ்கின்னை ஆன்டி ஏஜிங்காக வச்சுக்கிறதுக்கும், நல்ல மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆலோவேரா ஜெல். தேர்டாக எடுத்துக்கிட்டது பால் தான் எடுத்திருக்கேன். பாலில் பார்த்திங்கன்னா நிறையவே லாக்டிக் அமிலம் அதிகமாகவே இருக்குது. நம்மளுடைய ஸ்கின்னில் உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பால். அதுக்கு பீட்ரூட் ஜூஸ் 1 ஸ்பூன் அளவு, பால் 1 ஸ்பூன், ஆலோவேரா ஜெல்லு 1 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பவுலில் ஆலோவேரா ஜெல்லை 1 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். பால் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆலோவேரா ஜெல்லோட நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிறது வரைக்கும், க்ரீமி கன்சிஸ்டன்சி நமக்கு வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் குளித்ததுக்கு அப்புறமா உங்களுடைய ஃபேஸில் ஜென்டிலாக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் ட்ரை ஆக விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வார்ம் வாட்டரில் நீங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். சோப் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கணும் நமக்கு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் வீடியோக்காக சொல்லலை, உண்மையிலே இன்ஸ்டண்ட்டான ஒரு க்ளோயிங் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு க்ரீம் சூப்பராக தயாராகிடுச்சு. இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.